ஹாய் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ், வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. இன்னைக்கு தேர்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ராஜா ப்ரோ இருக்கிறாரு. குட் ஈவினிங் ராஜா பிரதர். குட் ஈவினிங் ப்ரோ. ஸோ ஆஃப்டர் த லாங் வீக்கெண்ட் இன்னைக்கு எப்படி போச்சு மார்க்கெட்டு? பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பன் ஆச்சு. சாட்டர்டே வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, நம்ம இந்தியாவில் வாய்தா கொடுக்குற மாதிரி வந்து இப்போ இல்லை, தீர்ப்பு தீர்ப்பு அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 14th சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டா ப்ரோ? இப்போ 14th அதுவுமே கரெக்டாக இருக்குமா இல்லை இது மாதிரியே அதே அப்படியே நம்ம தள்ளி சொல்ல தள்ளி? முடியாதுல்ல. ஓகே. இல்ல நம்ம ஜெனரலா நம்மளோட இதுல முதல் ஞாபகம் இருக்கா? அந்த 3G ஸ்கேம் அப்போ ஒரு ஊழல் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த ஜட்மெண்ட் வந்து வரும்னு தள்ளி 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 வாயில மேல வாயில போயின்னு இருந்துச்சு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு இவனுங்க தள்ளி போட்டதுக்கு அப்புறம். அது இல்லாம இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரே நியூஸ் ஃப்ளோ வந்துச்சு. சரி, ஓகே, சார்ட் எடுங்க, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் இனிஷியலாக ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய டிப்பு. திரும்பி அதான் நேற்று லோ, அதான் லாஸ்ட் டேவோட லோ உடஞ்சோடனே சொயின்னு அடிச்சிச்சு. பெரிய டிப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட் மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது. ஓகே. இது வந்து நீங்க அந்த டைமுக்கு எடுத்து வச்ச ஸ்னாப்பு? காலையில் எடுத்த ஸ்னாப். ஸோ அந்த டைம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து ஸ்னாப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் இங்கே எல்லாமே வந்து காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெவியாக கால் செல்லிங் தான் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ஸ் கேட்கல ப்ரோ, மியூட்டில் இருக்கா பார்த்துங்க ப்ரோ. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா கால் அடிச்சு தான் எல்லாம் க்ரோர்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஓகே ஓகே, தொடர்ந்து மூணாவது நாளாக க்ரோரில் அடிச்சிருக்கு காலையிலேயே. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுருந்தா ஈஸியாக வந்து இதை வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி இது பிரேக் ஆகுன்றதை நம்ம ஈஸியாக அப்படின்னு வந்து அதுக்காக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே வந்து ஸ்னாப்பாக எடுத்து வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்தது. 60 பாயிண்ட்டோ 70 பாயிண்ட்டோ கொடுத்தது. ஓகே ஓகே. ஸோ அப்போ டேட்டா பார்க்குறவங்களுக்கு முன்னாடியே அந்த சப்போர்ட் வந்து உடையாதுன்ற கிளாரிட்டி வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே வந்து நம்ம பை பண்ணுமா வேண்டாமாங்கிற டிசிஷன் வந்து இங்கே எடுத்துடலாம். ஓகே. அந்த இடத்துல ஜென்ரலாக பை அண்ட் டிப்ஷன் பண்ணுறவங்க இந்த டேட்டாவை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இல்லை? கரெக்ட். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 12 மணிக்கு நியூஸ் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ இந்த ட்ரேட் டாக்ஸ் ஏதோ முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். இப்போ கடைசி நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 நாளாகவே புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை பிரேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஆப்ஷன் பையிங்னு கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தாவே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அந்த ஐ உடையும் போது இன்னும் டேட்டாவையும் பார்த்துட்டு பண்ணாங்கன்னா அவங்க டேட்டாவும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. கால் ரைட்டிங்காகவே தான் இருந்தது கண்டினியூஸாக. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி கால் வந்து பார்த்திங்கன்னா லோயரில் போயிட்டே இருந்தது. ஓகே. செல் பண்ணுறவங்க இதை பார்த்துக்கலான்றீங்க. இன்கேஸ் பையராக இருக்கிறவங்க புட்டோட சார்ட் வச்சுக்கின்னு ஹையர் ஆகி போகும்போது டேட்டா சப்போர்ட் பண்ணால் போய்க்கலான்றீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் அதுதான் 12 மணிக்கு இன்னொரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா யூஎஸ் அம்பாசிடர் வந்து இந்தியா வந்திருக்காரு போல். அதான் இந்த ட்ரேட் டாக் வந்து ஏதோ ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க, நாளைக்கு வந்து பேச போகிறாங்க அப்படின்னு உடனே மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து உடனே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த ரிவர்சல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் ஆக்ஷன் வந்து 1 crore 1.7 crore 1.2 வந்து அப்படியே பெரிய டிப்பாச்சு. ஓகே, அந்த டைம்லேயே. அதே மாதிரி அந்த டைமில் புட்டும் பாருங்கள் 25,700 புட்டு வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ புட்டில் ரைட்டிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அது பாருங்கள் புட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 crore வந்துடுச்சு கடைசியில். ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் தி டேக்கு வந்து நல்லா 2 பக்கமும் ரைட்டிங் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுட்டாங்கன்றீங்களா? வச்சுட்டாங்க. ஆமாம். இல்லை இது புட் ரைட்டிங் ஹெவியாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகும்னு சொல்கிறதா இல்லை இப்போ தான் நியூட்ரலைஸ் ரெண்டும் வந்து பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு இப்போ? ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓகே ஒரு கோடின்ற மாதிரி வந்துச்சு ஆவரேஜாக. ஆமாம், லாஸ்ட்டு 3 days நம்ம பார்த்தோம்னாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரே கால் செல்லிங் அதிகமாக இருந்தது. ஆமாம், கால் மட்டும் தான் இருந்துச்சு, புட்டில் ரைட்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு, எல்லாமே அன்வைண்டிங்காக வந்துச்சு. ஸோ அப்படின்னா இப்போ இது எப்படி, இது வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? சப்போர்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12:20 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து நீங்கள் சார்ட்டு செக் பண்ணிங்கனாவே தெரியும். ஓகே ஓகே. அது ஓகே லோவர் டைம் ஃப்ரேம்லேயுமே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். என்னன்னா இப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா புல்லிஷ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருங்க. ஸோ இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக வந்த சின்ன டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக வந்த லோயர் ஹையும் ஃபில் ஆகிடுச்சு.
ஓகே, ஓகே. ஸோ நேத்து நேத்து ஓகே. நேத்து ரிட்ரேஸ்மென்ட்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நேத்து ஹைன்னு சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு திங்க்கு இந்த பேரிஷ் வந்து இதோட ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே. இப்ப தான் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். ம், 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 ம். ஓகே. இது வந்து சின்ன டைம்லேருந்து 15 மினிட்ஸில் இன்னும் வரல. 5 மினிட்ஸில் வந்து வந்திருக்கு. ஓகே. இந்த 15 மினிட்ஸ்ல இன்னும் அந்த 950 ஜோன் தான்ல. 25, 950 ஜோன் தான் அங்கே தான் ஸ்விங் இருக்குது. ட்ரெண்ட் டிசைடிங் பாயிண்ட்டா இருக்க போகுது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 2 லோயர் ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு மேலே. ம், 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 ம். லோயர் ஹை பிரேக் ஆகி ஒரு ஹையர் லோவும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஹையர் லோன்னா இப்ப இதுக்கு மேல இப்ப இன்னைக்கு ஹைக்கு மேல ட்ரிகர் ஆயிடுச்சுனாலே அந்த ஹையர் லோன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஃபுல்லா மார்க்கெட் ஃபுல்லாவே நியூஸ் ஃப்ளோல தான் இருக்கு. ஆமாம். அன்னைக்கு பார்த்தா டாரிஃப்னானுங்க, இன்னைக்கு பார்த்தா டாரிஃப் நெகோஷியேட் பண்ண போறேன்றானுங்க. இன்னும் அது இல்லாம வந்து கம்பெனி ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த வாரம். கம்பெனி ரிசல்ட் வேற இருக்குது. ஃபெப் 1 பட்ஜெட் இருக்குது. கரெக்டாக. அதுவும் பட்ஜெட்டும் ஒரு சண்டேல வருது 1ஆம் தேதி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியா? இல்ல லாஸ்ட் டைம் வந்து சாட்டர்டே வரும்போது சாட்டர்டே ஒர்க்கிங் டே வந்துச்சு. வச்சாங்க. கரெக்ட்டா? ஆமாம். ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க? அதான் ஏன்னா தெரியல. ஜெனரலா பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் லீவ் விட மாட்டாங்க. அப்ப என்ன ஒண்ணு பட்ஜெட்ட மாத்துவாங்களா? இல்ல சண்டே ஒர்க்கிங் வைப்பாங்களா? சண்டே ஒர்க்கிங் வச்சா அது என்ன ஆகுறது? ரிலேட்டட் இன்னும் அப்டேட் வரல. வந்தால் தெரியும் நமக்கு. அது என்ன எந்த டைம்ல அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி இந்த வீக்கே வந்துடும். வீக் வந்துடணும்ல. ஏன்னா இப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகே. சரி, சரி, சரி. ஸோ நம்ம சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே. புட் வந்து இப்பதான் செல்லே வருது. அதாவது தட் மீன்ஸ் இப்பதான் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகி திரும்ப ஒரு ஐடியா மேல மேல காமிக்குதுன்னு சொல்லி டேட்டாவும் சொல்லுது. அந்த புட்டோட இதுவும் காமிக்குது. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் வந்து சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து புட்டோட 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ். ஆமாம். ஓகே. அதுல லோவர் லோ ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சுன்றீங்க. கரெக்டா? ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி இந்த புட் வந்து லோவர்ல ஃபார்ம் ஆகி பிரேக் டவுன் ஆகி செல்லம் வந்துச்சு. ஆமாம். ஓகே. இது வந்து 1 மணிக்கே வந்துச்சு. கரெக்டா? இல்லை, க்ளோசிங் முன்னாடி தான். க்ளோசிங்க்கு ஒரு 3 கேண்டில் முன்னாடி. ஓகே, ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வந்து இது இன்னும் கரையுன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இன்கேஸ் இதுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னா இது வைப்பீங்க அந்த மேலே ஹைட் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நம்ம ஒரு ஹெட்ஜ் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஸ்விங்காக தான் வரும். ஓகே. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஸ்விங் வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸ்விங்காக வச்சுக்க. ஆமாம். 110 ரூபா இருக்குதுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புட்டு வாங்கி வச்சுருந்தா கூட போதும். ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி. இது என்ன நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்? நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்ஸு முக்கியமானது எல்லாமே. ஓகே. ஏஞ்சல் ஒன்று, HCL இருக்கு, ஏஞ்சல் ஒன்று இருக்கு. வேற எதுவும் பெரிய கம்பெனிஸ் எதுவும் இல்லை. எல்லாம் மீதி எல்லாம் சின்ன கம்பெனிஸ் தான் இருக்குது இல்லை? ஆமாம் ஆமாம். ஓகே. HCL டெக்னாலஜிஸ் ஏதாவது வந்ததுன்னா ஐடியில் எல்லாத்தையும் புல் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ நாளைக்கு இந்த ஏர்னிங்ஸ் வந்து மேஜராக மைண்டில் வச்சுக்கலாம் பீப்புள். ஆமாம். ஓகே. இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது, இயர் ஆன் டேட்டா. ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்க போகுதுன்ட்டு. அதான் அது வந்து பார்த்தீங்கன்னா 0.71லேருந்து 1.33க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓ, ஓகே. இன்ஃப்ளேஷன் இந்த இது ஏறி தான் இருக்குது. இந்த மாதத்துக்கு ஏறி தான் இருக்குது. கடைசியாக வந்து இந்த செப்டம்பர் அக்டோபரில் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருந்துச்சுல, அந்த சார்ட்டில் பார்த்தாலே தெரியுது. ஆமாம். இதில் இந்த டேட்டா ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா, இப்போ 2023 வந்து பேஸ் இயராக வச்சு இவ்வளோ வருஷம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் அந்த பேஸ் பீரியட் வந்து இப்போ 25க்கு மாறப்போகுது. ஓ, ஓகே. அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணுற பேஸ் பீரியடா? ஆமாம். இப்போ இதனால என்ன ஆகும்? டேட்டாவில் ஏதாவது நல்ல சேஞ்சஸ் கிடைக்குமா? இல்லை என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் இதுக்கு மேலே வரப்போகிற டேட்டாவில்? இதுக்கு முன்னாடியே அவங்க ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்களே இன்க்ரீஸ் ஆகும் தான் அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இல்லை, இன்ஃப்ளேஷன் ஏறினா மார்க்கெட்டுக்கு வந்து ஜென்ரலாக அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. இப்போ தான் மார்க்கெட் தலையை தூக்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்து இந்த டேட்டா வந்திருக்கு. இது எப்படி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்ஃப்ளேஷனு. ஓகே. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் 2-3 மந்த்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. இதில் தான் இம்பாக்ட் இருக்குமா? இது இமிடியேட்டாக மார்க்கெட்டில் தான் இமிடியேட்டாக ஒன்றும் இருக்காது. இப்போதைக்கு எதுவும் இருக்காது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வரும்போது தான் இது வந்து மாறும். ஓகே, ஓகே. ஆனால் மார்க்கெட் இந்த 2-3 நாள் நல்ல பேனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா ட்ரேடாக நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல.
பிக்ஸி ஏறிட்டே இருந்ததுனால நானும் பெருசாக எடுக்கல. நான் முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்ததோடு சரி, ஜஸ்ட் வெயிட்டிங் தான். ஏதாவது பவுன்ஸ் வரும்னு பார்த்தேன். ஆனால் பவுன்ஸ் வரும்போது நியூஸாக வருது. நியூஸில் போய் எங்கே ட்ரேட் பண்ணுறதுன்றதுனால ஒன்றும் பெருசாக பொசிஷன்ஸ் எடுக்கல. என் சைட்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்ஸும் இடிஎஃப்ஸ் மட்டும் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் ETF வாங்கியிருக்கேன், மிக்சடாக வாங்கியிருக்கேன் எல்லாமே. ஓ ஓகே. ஐடி பீஸு, பேங்க் பீஸு, ஃபார்மா பீஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே. எஃப்எம்சிஜியாக நீங்கள் நம்ம பார்த்தோம்ல இண்டெக்ஸ் இதுவாக இதை போகுது. வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, இதே இதே கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் ஆவரேஜ் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்கள் எஃப்எம் ப்ராஃபிட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. ம். ஸோ எஃப்எம்சிஜி லாஸ்ட்டு ஃப்ரைடேவும் ஆட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி வாங்குறேன்னு. இப்போ இதை அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி விட்ருவீங்க, அவ்வளோதானா? இப்போ ப்ளேஸ் பண்ணல. ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ஒரு 10K தாண்டும் போது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. அதான் அண்டர்லைனாக இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க. ஒரு ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணி அதையும் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க. ஆமாம், அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அதான் இப்போ ஒரே நியூஸ் ஃப்ளோவாக இருக்குதுல்ல. இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னா என்ன எடுக்கிறது? என்ன கிளாரிட்டியோட எடுக்கிறது? இப்போ நீங்கள் போனீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் டைம் சொல்லி இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட் போடுங்கன்னு சொல்லி ஒரு 2 பேர் ஏதோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பாருங்க. அது செல்லருக்கு வந்து எப்படி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாம், பீஸ் மேக்கர்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு இல்லை? ஆமாம், அது எப்படி நம்ம பண்ணலான்னா, இப்போ ஜஸ்ட்டு வந்து டெல்டா யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா பார்க்குறதுனா இந்த மாதிரி ஏதாவது பே ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷன் செயினில் வந்து உங்களுக்கு டெல்டா எல்லாமே காமிக்கும். ஓகே. ஸோ இப்போ செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பை வீக்லி இல்லை மந்த்லியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு என்ன ரிவார்டு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் டெல்டாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இப்போ ஒரு செல் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பாட்லேருந்து 200 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்கள், 300 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணுங்கள், அப்படிலாம் பிளைண்டாக பண்ண வேண்டாம். அப்படி வேகா பண்ண உதாரணத்துக்கு இப்போ 25,500 புட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செல் பண்ண எனக்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.24 டெல்டா இருக்குது. ஓகே. லெஸ் தென் 0.3 டெல்டா நீங்கள் வைப்பீங்க. இப்போ என்னாச்சுன்னா மார்க்கெட்டு 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து தியரிட்டிக்கலாக இதுலேருந்து 24 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ ஒருவேளை கன்சால்டேட் ஆனாலும் இதுலேருந்து ப்ராஃபிட்டும் வரும், கரெக்டாக? ஆமாம். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்கள் டார்கெட் என்னென்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் டெல்டாவை சூஸ் பண்ணுங்கள். ஓகே. இல்லை, இப்போ நான் ஜென்ரலாக அக்ரெசிவ். நான் வந்து ஒன்று அட் த மணி தான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் ஒரு இந்த 150 ரூபா இருக்குதுல்ல, அந்த மாதிரி சூஸ் பண்ணால் இப்போ 150 ரூபாய்க்கு இப்போ இது வந்து 0.4 டெல்டா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைக் வீக்கில் கூட ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் டார்கெட் வந்து குயிக்காக வரும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.33 டெல்டா உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ அக்ரெசிவாக எடுத்தாலும் ஓவரால் டெல்டா வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 25,600 வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் வராது. ஓகே. நேக்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக பெரிய லாஸ் வரும். எல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கிறது என்னென்னா, செல்லிங்னா அன்லிமிட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லி அந்த பக்கம் யாரும் யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை, செல்லிங்க்கு இன்னொன்று கேபிட்டலும் ஜாஸ்தி, அதையும் பார்க்கணும். அதே மாதிரி திடீர்னு இப்போ அன்டியூ ரிஸ்க். இப்போ பீப்புள் யாராவது வந்து லாஸ்ட் டைம்லாம் வந்து ட்ரெண்டு பை இருக்குன்னு சொல்லி புட்டு செல் பண்ணியிருந்தாங்கன்னா, எக்ஸிட் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை. ஆமாம், கரெக்டாக. அதனால் சிஸ்டமேட்டிக்காக செல்லிங் பண்ணணும்ல. செல்லிங் ஹை மணி தான், ஆனால் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே மீட்டிங்கை கோயம்புத்தூரில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 69% இருக்குது. ஸோ இதே புல்லிஷ் வியூக்கு நான் ஒரு கால் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதே 150 ரூபாய்க்கு நான் ஒரு கால் வாங்குறேன்னா இதோட ப்ராபபிலிட்டி வெறும் 30% தான் இருக்குது. ஹெட்ஜ் பண்ணால் ஹெட்ஜ் பண்ணால் இன்னும் ப்ராபபிலிட்டி குறையும்ல. 34% இருக்கா? ஓகே. பாதி இருக்குது. ஆமாம். ஓகே. அட்லீஸ்ட் நேக்டாக பை பண்ணுறவங்க இதை பண்ணலாம், கரெக்டாக? இதை பண்ணலாம். ஆமாம். ஆனால் பிஇபியும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும், ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இல்லை, பட் ஆனால் பீப்புள் என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவங்க திரும்பியும் போய்ட்டு ஓடிஎம்ஐ பை பண்ணுறது, 5 ரூபாய்க்கு பை பண்ணுறது, 10 ரூபாய்க்கு பை பண்ணுறதுன்னு தான் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ அவரோட கேள்விக்கு வேறு ஏதாவது கேட்டிருக்காரா? ஒரு பெரிய ஒரு 2-3 லைன் அச்சு வச்சுருந்தாரு, நான் பார்த்தேன் வீக்கெண்ட் அப்போ. சார் அந்த வீடியோவில் பார்க்க முடியுமா? கீழே கொஸ்டின் அவர் ஒன்று கேட்டிருந்தாரு. அந்த ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் ஆயிடுச்சான்னு பாருங்கள்.
ஸோ கைஸ் உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ மீன் டைம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது தேவைப்படுது, இல்லை உங்களோட சாய்ஸ் எதாவது இருக்குது, இல்லை இந்த இந்த மாதிரி விஷயத்த வந்து ஆட் பண்ணலாம் நம்மளோட எபிசோட்லனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அது நிறைய பேருக்கு காமிக்கும் ஆஸ் பர் யூடியூப் அல்காரிதம். உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தாலும் நல்லா இருக்குன்னாச்சும் ஒரு வேர்டை போட்டு விடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அந்த அல்காரிதமும் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கொரியை பார்ப்போம். சூப்பர் சார். செல்லருக்கு எது மாதிரி செட்டப் பார்க்கலாம், செல்லர் எது மாதிரி ஸ்ட்ரைக் பார்க்கலாம், அப்புறம் க்ரீக் எது முக்கியம்னு பார்க்கலாம், எப்படி லாஸ் அண்ட் நெகோஷியேட் மீனிங்னு சொல்லுங்கள். ஐ திங்க் ஓகே, இது எல்லாமே நீங்கள் அதை சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பீஸ் மேக்கர் பிரதர். இப்போ அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். நம்ம இப்போ இந்த ஹெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லிலையும் பண்ணலாம், பை வீக்லியும் பண்ணலாம், வீக்லிலையும் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மந்த்லியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் எதுன்னு வச்சுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோன் வச்சுக்கோங்களேன். இப்போ 25,474. ஓகே. ஸோ இப்போ 25,400 இல்லை 25,500 இதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணோம் ஜென்ரலாக. ஓகே. ஓகேங்களா? அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இங்கே ரிஸ்க் வந்து இங்கே வரும்போது கம்மி ரிஸ்கில் நம்ம ஆமாம், கம்மி ரிஸ்கில் இருக்கும். ஆமாம். இப்போ இது வந்து ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்க. இப்போ இதிலே வந்து இன்னொன்று சொல்கிறேன். ஸோ செல் பண்ணுறது அதே ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் 150ல். ஸோ பையிங் வந்து நான் பை வீக்கில் பண்ணும்போது அந்த காஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் பக்கத்துலேயே பண்ணால் எனக்கு இன்னும் பெட்டர். ஓகே, அதே 50 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், இன்னும் க்ளோஸராக. இதில் வந்து மேக்ஸ் ரிஸ்க் வந்து பாருங்கள் 15,000. ஓகே. ஸோ இதில் மேக்ஸ் ரிஸ்க் வந்து 20,000. ஓகே. ஸோ ரிஸ்க்கும் கம்மியாகுது, ப்ரீமியமும் கம்மியாகுது. இல்லை அடுத்து ஓகே, அந்த லோ உடையும் போது ஆனால் அந்த எக்ஸ்பைரி முடியும் போது அந்த 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 லெக் வந்து 0 ஆகிடும். 0 ஆகிடும். ஆனால் அது அந்த ப்ராஃபிட்டாக தான் பார்க்கணும். அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கணும் இல்லை? ஆமாம். ஓகே. ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. ஸோ ப்ரோ இப்போ அடுத்தது என்ன ப்ரோ, எந்த ஆங்கிளில் மார்க்கெட்டை பார்க்கறது? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாள் கம்முன்னு இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணும். ஃபுல்லாக நியூஸாகவே ஷேர் பண்ணுங்க. இல்லை என்னோட ஐடியா இப்போதைக்கு ஒரே நிமிஷம் நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ இந்த 2 நாளாக நான் பெருசாக அக்ரெசிவாக எதுவும் ட்ரேடே பண்ணல. நான் ஒன்லி லிக்விட் பீஸ் வாங்கினேன், சரி நிஃப்டி பீஸ் வாங்கினேன். நேற்று இங்கே தொடும்போது வாங்கினேன். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சமாக வாங்கினேன். கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் இருந்துச்சு. போன மாதம் ப்ராஃபிட்டெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கிறேன். ஸ்டாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அந்த ஃபால் கொஞ்சம் தான் ஹெவியாக இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் எதுவும் இப்போ ரீசெண்டாக நான் எதுவும் வாங்கலை. ஓகே. எதுவும் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணல. ETF வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி பீஸ் ஒரு 4 லேக்குக்கு அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாலில். ஓகே. உங்கள் ஸ்க்ரீன் தெரியுது இல்லை? தெரியுது. நான் நடுவில் அப்பப்போ வந்து அங்கங்கே என்னோடய ஃபாலை யூஸ் பண்ணி இங்கே ஒரு தடவை வாங்கினேன், அதுக்கப்புறம் நடுவில் இங்கே ஒரு தடவை வாங்கினேன். நேற்று கொஞ்சம் வாங்கினேன், இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் வாங்கினேன். இன்றைக்கி இன்னும் ஃபர்தராக போவோம், வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். இல்லை, அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து மேலே வந்துடுச்சு. அதனால் எதுவும் இல்லை. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐடிசி இருக்குது. இந்த ஐடிசி வந்து இப்போ ஒரேடியாக ஃபாலோ ஆகினே இருக்குது. ஆனால் நியூஸ் முடியும் போது தான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்ல பிரதர்? கரெக்டாக. ஆமாம். பட்ஜெட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அந்த டைமுக்கு அதை அக்யூமுலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதனால தான் நீங்கள் இதில் வந்து இப்போ நெஸ்லே சார்ட்டும் டாடா கன்சியூமர்ஸும் போடுங்களேன். நெஸ்லே ரேட்டு ஜாஸ்தி, எல்லாம் வாங்குவாங்களா தெரில. இப்போ வர மார்க்கெட் இவ்வளோ கதறினாலும் அது வந்து ப்ரைஸ் அங்கேயே தான் இருக்குது. ஓ ஓகே. ஸோ போர்ட்ஃபோலியோவில் வந்து டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே. 75 மினிட்ஸ்லேயும் அது பார்த்தீங்கன்னா இன்னும் லோவரில் கூட ஃபார்ம் ஆகலை. ஆமாம். இல்லை, ஹையரில் தான் இருக்குது. ஒன்ஸ் அடிச்சதுன்னா மேலே. ஆமாம். டாடா மோட்டர்ஸ் பற்றி என்ன போகிறோம் நினைக்கிறீங்க? ஏன்னா டாடா மோட்டர்ஸ் நான் ஆக்சுவலாக இந்த ரேட்டு தான் வாங்கினேன், அன்றைக்கி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் அக்யூமுலேட் பண்ணேன். இந்த போன வாரத்தில் வந்து இந்த 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 இடத்துல வாங்கினேன். கிட்டத்தட்ட இப்போ அதே தான் என்னோடய பையிங் ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த 75 மினிட்ஸில் வந்து அது ஹையரையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈவன் டெய்லியிலையும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா பக்காவாக ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் அதெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி அதே தான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பவுன்ஸு ஆகி ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே வந்திருக்கு, இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஹையர் ஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லோ கீழே போகாத வரைக்கும் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பொறுமையாக வரும். அதாவது இன்னும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகல, லோயர் ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த லோயர் ஹை கட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும்.
ம் 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 ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்த்து வச்சுருக்கீங்களா பிரதர்? வேறு ஸ்டாக்ஸ்னால் பெக்டர் ஃபுட்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அது ரீசெண்ட் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. பெக்டார் ஃபுட்ஸா? அதுவும் வந்து ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் தான். ம் 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 ஆமாம், அது ஆனால் நல்லா டூ 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 240 ஏதோ பார்த்தேன் நான். பெக்டார் ஃபுட்ஸ். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த ஆல் வரைக்கும் டைம் ஹைக்கு பார்த்தீங்கன்னா 50% கரெக்டாக இருக்குது. ஸோ சப்போர்ட் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லிலையும் பார்த்தீங்கனாலும் ஓகே, டெய்லியில் ஓகே நல்ல நல்ல லெவலில் தான் இருக்குது. வீக்லிலையும் பார்த்தாலும் ஓகே, வீக்லியில் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நல்ல அக்யூமுலேஷன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் கொஞ்சம் டிப் அடிச்சா இல்லை இந்த இடத்துல எங்கன்னா கிடச்சதுன்னா வாங்கிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க வாங்கலாம். இன்கேஸ் இப்போ மொமெண்டம் ட்ரேடிங்காக பண்ணுறவங்களா இருந்தால் ஐ திங்க் அவங்க வந்து இந்த இடத்துக்கு மேலே தான் வாங்கணும் இல்லை ப்ரோ? ஆமாம், பிரேக் ஆச்சுன்னா ட்ரேடிங்காக பண்ணுறீங்க, மொமெண்டமாக பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் வாங்கணும். நீங்கள் வாங்கி அடுத்த லெவலுக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லாம் வந்து பொறுமையாக அக்யூமுலேட் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா இப்போ இதை பார்த்துட்டு யாரோ வந்து வாங்கிட்டு இன்னும் 10 நாளில் கீழே போகுது மேலே போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அப்படி மொமெண்டமாக இல்லை ஷார்ட் டேர்முக்கு வாங்குறவங்க இந்த லெவலுக்கு மேலே எப்போ ஸ்விங்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி போகும்போது இந்த மேலே வாங்கினீங்கன்னா மொமெண்டம் ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்யூமுலேட் பண்ணுறவங்களுக்கு இது பெட்டர் பிளேஸாக இருக்கும். கரெக்டாக? இப்போ அந்த மாதிரி வேறு என்ன ப்ரோ இருக்குது? ஏன்னா நானே ஒரு 2-3 கம்பெனி பார்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அதான் லோவில் இருக்கிறதுனால எதுவுமே மொத்தமாக வாங்க வேண்டாம்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இருங்க, நான் நிறைய மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரோ இந்த கம்பெனியை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? இந்த ரீசைக்ளிங் கம்பெனி நான் முன்னாடியே பார்த்து வச்சுருக்கேன். நான் அதுவும் சப்போர்ட்டில் இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் இது தான் மந்த்லி சார்ட்டில் நான் ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்தேன். 1000லேருந்து வாங்க ஆரம்பித்தேன். அதான் இந்த இடம் தான் பெஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி மைண்டில் வச்சுருக்கிறேன். இது ஒன்று இருக்குது என்னோட இதுக்கு. அதே மாதிரி நான் லாஸ்ட் டைமும் சொன்ன அந்த IOLCPயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் ஜோனில் இருக்குது. 0.6 to 0.78 ஸ்வீட் ஜோனில் இருக்குது. அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறேன். அதே மாதிரி அசோகா பில்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் அகெயின் நான் சொல்கிறேன், ட்ரேடிங்காக பார்க்குறவங்க தயவு செஞ்சு இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்விங்குக்கு மேலே பை பண்ணுங்க. ரைட்? கரெக்டாக ப்ரோ? கரெக்டாக. ட்ரேடிங்காக பார்க்குறவங்க ஏதாவது பிரேக் அவுட் குச்சோன்னு வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறவங்க இதெல்லாம் வாங்குங்க. இப்போ இதில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஜிந்தால் ட்ரில்லும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல என்ன சொல்கிறது, நான் சொன்ன அந்த ஸ்வீட் ஸ்பாட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 0.5லேருந்து 0.68 இல்லைனா 0.68லேருந்து 0.78 நல்ல ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்ல ஸ்டாக்ஸை நம்ம அங்கே வாங்குறது தான் எனக்கு யூஸ் பண்ணது. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? வேறு நீங்கள் எதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா பிரதர்? அந்த இதே மாதிரி இந்த ப்ரோட்டியான்னு ஒன்று இருக்குது ப்ரோ. இதுவும் ப்ரோட்டியானும் நல்ல நல்ல பிஸ்னஸில் அது நம்ம இந்த சைன் பண்ணுறது எல்லாத்துலேயும் வந்து வரது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கூட வர ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. ப்ரோட்டியான்னு நான் இதுலேயே பார்த்தேனே, ஹாட் ஸ்டார்லேயே இதுலேயே பார்க்கும்போது வந்து ப்ரோட்டியான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ ஆமாம், வாங்குறவங்க ஆக்சுவலாக அக்யூமுலேட் பண்ணுறவங்க வாங்கலாம் ப்ரோ. இதான் இது நல்ல பிஸ்னஸ் இல்லை, மாடல் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மோனோபொலி தான் இல்லை? ஸோ இதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஏசுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் ப்ளே பண்ணுறவங்க வந்து இதோட ப்ராக்ஸியாக யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஏஸ்ன்றது ஏன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் தானே. கரெக்டாக. இதுவும் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து 1000 ருபீஸ்லேருந்து இதை அக்யூமுலேட் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு 2-3 மாதமாக. இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு அதான் இதுக்கு மேலே எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லி ஒரு ரெண்டு ஸ்டாக்காக டெய்லி பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ வியூவர்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கேட்கலாம். இல்லை அவங்க ஸ்டாக் ஏதாவது பார்க்கணுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே கேஸ். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் அக்யூமுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி வந்து அக்யூமுலேட் பண்ணுறது, எப்பப்பெல்லாம் வாங்குறது, ஒரே டைமாக வந்து நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது வாங்கும்போது, டிப் பண்ணும்போது வாங்கும்போது உங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம். ஓகே. எப்போவுமே ரொம்ப ஷார்ட் டேர்மாக பார்க்காம ஓவர் த பீரியட் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாவில் இருந்துச்சிங்கன்னா எப்போவுமே மார்க்கெட் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதான் அந்த 3 to 4 டேஸ்க்கு எஃப்எனும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து நீங்க அண்டர்லைங்கா இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்ல. ம் ம் ஓகே, ஓகே. ஓகே கைஸ். ஸோ அகைன் இப்ப இருக்கிற நியூஸ் ஃப்ளோக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணாதீங்க. அதான் அதான் ப்ரோ நீங்களும் சொல்லுவீங்க. ஆமாம். ஒரு 2, 3 டேஸ்க்கு வந்து நியூஸ் ஃப்ளோ முடியட்டும். ஏன்னா அது என்ன டைரக்ஷன்ல போகுது அதே அப்படின்றது. மாதிரி ஏன்னா லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், செல்லர்ஸ்னால் வந்து மந்த்லியில் பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து இந்த கரெக்ட். நியூஸ் இருக்கிற வரைக்கும் வால்டிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ப்ரோ உள்ள உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள இருக்கு. சரி. செல்லர் வந்து பண்ணோன்னா அவங்க வந்து மந்த்லியில் பண்ணிக்கோங்க, வீக்லியில் வந்து பண்ணாதீங்க, இன்னும் வால்டிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. ஓகே. அதான் ஜெனரலாக செல்லிங் இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து செல் பண்ணுங்க. எடுத்த உடனே இந்த அடுத்த நாளே எக்ஸ்பைரி ஆகுறது, கரண்ட் வீக்கே எக்ஸ்பைரி ஆகுதுன்றதுல கை வைக்காதீங்க. இது ஜென்ரல் ரூலு. அதுவும் நியூஸாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு அதை பண்ணிடவே கூடாது. கரெக்டாக பிரதர்? ஆமாம், அவ்வளோதான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே கைஸ். ஸோ இப்போ டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓவரால் டேட்டா எதாவது தெரியுதா ப்ரோ? என்ன அந்த ஓவரால் டேட்டா வச்சு எதனா தெரியுதா? இப்போ பாட்டம் ஃபார்ம் ஆக போகுது அந்த மாதிரி. அது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி கீழே போகணும். எக்ஸ்பைரி முடிஞ்சால் தான் வந்து அடுத்த வீக் அடுத்த கான்ட்ராக்டில் வந்து நமக்கு பில்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும். ஓகே. நாளைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சவொன்னு தான் தெரியும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிறதுனால எவ்வளோ டேட்டா வால்யூம் வந்து பில்ட். எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு அப்போ தான் தெரியும். ஓகே. அந்த ரோல் ஓவரை பேஸ் பண்ணி ஆமாம். ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேமில் அதான் நீங்களும் அதான் சொல்கிறீங்க கரெக்டாக? லோவர் டைம் ஃப்ரேமில் இப்போ 15 மினிட்ஸ் சார்ட்டில் நானுமே காலையில் பார்த்தேன். ஸோ நானுமே காலையில் பார்த்தேன். நான் சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன கிராஸ் ஓவர் எப்பவுமே வச்சுருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பெரிய ஸ்விங்கு இதுதான் நம்மளோட ஐடியா இல்லை, இந்த ஜோன். ஆமாம். இந்த ஜோனு. ஸோ இந்த ஜோனுக்கு மேலேயும் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா அப்புறம் இந்த ஹை பிரேக் ஆகணும் கரெக்டாக. இந்த 945ன்றது நம்ம டெய்லி சார்ட்டை பேஸ் பண்ணி போட்டுருந்தது கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அந்த அன்னைக்கு அந்த ஹைக்கு மேலேன்னு வச்சுருந்தோம். அப்புறம் இந்த லோக்கு கீழே போச்சு மார்க்கெட்டு. பட் ஆனால் ஸ்விஃப்டாக ரிகவர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஒன்று நியூஸ் பேஸ்டுன்னு சொல்லலாம். இல்லைனா வந்து அந்த பழைய சப்போர்ட்டு பழைய கேப்பு இந்த இடத்த பாருங்கள். பழைய ஹையி இங்கே ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேப் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதான் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் என்னென்னா இது நியூஸ் பேஸ்டுன்றதுனால பச்சையாக சர்ப்புன்னு பவுன்ஸ் ஆயிடுச்சு. பட் அகெயின் இப்போ இன்னைக்கு ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் இல்லை? ஏன்னா இப்போ க்ளோஸராக பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கேயும் ஒரு கேப் டவுன் ஆனதுனால இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? இந்த ஃபர்தரான அப் மூவ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதான் வந்து நம்மளும் எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஸ்விங்காக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வரும். இப்படி வந்து ஒரு டிப் வச்சு அதுக்கப்புறம் இது மேலே போனதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்மேஷன் இருக்கும் இல்லை? கரெக்டாக. ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் ஒருத்தர் பார்க்குறாருன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட். பொறுமையாக இறங்கி அங்கேருந்து டிப் ஆகி பொறுமையாக டிப் ஆகி அதுக்கப்புறமா தான் ஹையர் ஆகி வரும். ஸோ அந்த 2-3 நாள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. பட் ஆனால் நியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த லெவல் வெயிட் பண்ணுறது எப்போவுமே நல்லது இல்லை ப்ரோ? ஆமாம், ஆமாம். 25,950க்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வியூ எடுக்கிறது வந்து எப்போவுமே நல்லது நியூஸ் ஃப்ளோ முடிக்கிற வரைக்கும். ஏன்னா திடீர்னு நியூஸில் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா டபால்னு அடிச்சு விட்ருவாங்களோன்னு தோணுது. பட் ஆனால் தெரில, ஏன்னா நியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால எப்படி வேணா இருக்கும். அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் இனிஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த நியூஸ் ஃப்ளோ கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். இல்லைனா ப்ரோ சொன்ன மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி மூடிட்டோம், ரோல் ஓவர் டேட்டா பார்த்தீங்கன்னா புதுசாக 20th வந்து எங்கே பில்ட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் கூட டிசிஷன் எடுத்துங்க. ஸோ மார்க்கெட் என்றைக்குமே இருக்குது, நாளையோட முடிய போகிறதில்ல. அதனால் துருன்னு எதாவது பண்ணி உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்றதுல பார்ப்போம். ஸோ ஐ திங்க் என் சைட்லேருந்து இது முடிஞ்சுது. ப்ரோ வேறு எதாவது இருக்கா நம்ம சொல்கிறதுக்கு இன்றைக்கி? வேறு இல்லை. நம்ம தான் நாளைக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து பார்க்கலாம், 2 ஸ்டாக்காக பார்க்கலாம். ஸோ ஏன் நம்ம அதை வாங்குகிறோங்கிற ரீசன் வந்து ஸ்டோரியாக சொல்லலாம். ஓகே. இப்போ நம்ம எதாவது நான் பார்த்ததுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். இப்போ ஒருவேளை நீங்கள் எதாவது ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் அந்த ஸ்டாக்கை மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த ஸ்டாக்கையும் எடுத்து எப்படி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம ஒருத்தர் பார்த்துடலாம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. சரி, ஓகே கைஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி ஃபியூச்சர் மில்லினியர்ஸ். குட் நைட். என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் தாமோதரன் அண்ட் ராஜா ப்ரோ. ஓகே, குட் நைட் டு ஆல்.
see you bro.